தற்பொழுது எழுந்திருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஒன்றுதான் மாவீரர் நினைவேந்தல். மாவீரர் தினம் செய்ததாக இன்று காலையில் போலீசாரால் என்ன ஜாழ் போலீஸ் நிலையத்துக்கு வர வச்சு, அதோட ஜனாதிபதி நேற்றைய தினம் அறிவித்திருக்கிறார், இந்த மாவீரர் தினம் நாங்கள் அனுமதி வழங்கவில்லை, அதாவது எங்கள் விடுதலை புலிகள் அமைப்பு தொடர்பான இலச்சினைகள் அங்கே பயன்படுத்த முடியாது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இதை ஒழுங்குபடுத்தினது உங்களுக்கு காசுகள் என்னென்று வந்து சொல்லி கேட்டார்கள். நீங்கள் நாங்கள் யாராவது சம்மதிக்கிறீர்களா? மீண்டும் இந்த நாட்டிலே ஒரு இரத்த வெள்ளம் ஓட வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களா? உறவுகள் அனைவருக்குமே வணக்கம். இந்த மாவீரர் தின நினைவேந்தல் இடம்பெற்று முடிந்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பல குழப்பங்கள் இப்போ மக்கள் மத்தியில் வந்திருக்குது. நினைவேந்தல்களை தடையில்லாமல் செய்யலாம் என்ற மாதிரி அனுரகுமார் திசாநாயக்கனுடைய இந்த அரசாங்கம் குறிப்பிட்டிருந்தது. அதே மாதிரி மக்களும் கூட இந்த விவரம் கொஞ்சம் எழுச்சியாகவே செய்திருந்தார்கள். அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்று சொல்லப்பட்டதால் எழுச்சியாகவே செய்திருந்தார்கள். அதுக்கு பிறகு தொடர்ச்சியாக சில கைது நடவடிக்கைகள், அதுக்கு பிறகு சில விசாரணைகள். இன்றும் கூட கொக்குவில்லே அந்த மாவீரர் நினைவேந்தலை நடத்தியவர்களுக்கு யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்துக்கு அழைக்கப்பட்டு விசாரணைகள், அதோட சம்மந்தப்பட்ட நிறைய பேருக்குரிய விசாரணைகள் தொடர்ச்சியாகவே இடம்பெற்று கொண்டிருக்கிற போலீஸாரால். இது கடந்த காலங்களையும் வளமையாக இப்படி நடைபெற்று கொண்டிருந்ததான். அப்படி நடக்கல இந்த வருடம் மாற்றமாண்டு வாக்கிக்க இல்லை. கடந்த வருடம் எப்படி ஒருத்தராக விசாரிக்கப்பட்டார்களோ அதே மாதிரி இப்பவும் பார்த்தீங்கன்னா ஒருத்தராக விசாரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இன்றைய தினமும் விசாரிக்கப்பட்டிருக்கிறார்கள். வெளிவந்த செய்திகள் நூடாக நான் சொல்கிறேன். அதோட ஜனாதிபதி நேற்றைய தினம் அறிவித்திருக்கிறார், இந்த மாவீரர் தினம் நாங்கள் அனுமதி வழங்கவில்லை, அதாவது எங்களுடைய அரசாங்கம் தான் இதுக்கு முதல் அனுமதியை கொடுத்தது என்றால் இல்லை. 2011ஆம் ஆண்டிலிருந்தே பார்த்தீங்கன்னா இதுக்குரிய அனுமதிகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் அந்த சுற்றுநிறுவத்தின்படி 2011ஆம் ஆண்டு என்ன சுற்றுநிறுவத்தில் சொல்லப்பட்டதோ அந்த சுற்றுநிறுவத்துக்கு அமைவாகத்தான் நாங்களும் இந்த வருடம் அதை நடத்துவதற்குரிய அனுமதிகளை கொடுத்திருந்தோம். அது இறந்தவர்களுக்குரிய நினைவேந்தல் நிகழ்த்துவதற்கு யாரும் தடுக்க முடியாது. அதனால் அந்த அனுமதியை நாங்கள் கொடுத்திருந்தோம். ஆனால் அது இந்த வருடம்தான், இந்த அனுரோவினுடைய அரசாங்கத்தில் தான் இது ஆரம்பிக்கப்பட்டது என்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வேறு வேறு கருத்துக்களை தான் கண்டதாகவும் ஒரு சந்திப்புகளில் அவர் சொல்லியிருக்கிறார். அது அவர் என்ன சொல்லியிருக்காருன்றதை நாங்கள் தொடர்ந்து வரதில் பார்க்கலாம். சும்மா இவர்கள் ஒரு வாக்குறுதியை தந்துவிட்டு அதை நாங்கள் செய்ததுக்கு பிறகு இப்போ போலீஸ் நிலையத்திற்கும் அங்கேயும் இங்கேயும் அலைய வேண்டியது நாங்கள் தான் என்ற மாதிரி மக்கள் இப்போ விசனம் தெரிவிக்கணும். உண்மையாகவே ஒரு முதல் நடந்த மாதிரி திருப்பம் நடக்குதான்ற அந்த ஒரு கேள்வியும் மக்களுக்குள்ள வந்திருக்குது. நான் இடம்பெறதான் சொல்கிறேன். நான் புதுசாக ஒரு கதை, நீங்கள் நினைக்கலாம் இவர் புதுசாக கதை கட்டி கொண்டு வரீனமெண்டு நடந்த சம்பவத்தை தான் பதிவுறேன். அது அரசு சரியானது செய்தால் சரியானதுன்னு நான் இங்கே சொல்லுவேன், பிள்ளையானது இருந்தால் பிள்ளையானு சொல்லுவேன். யாருக்கும் சார்பாக சொல்லணும்னு நான் இங்கே வரையில்லை. அதே நேரம் ஜனாதிபதி சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் எங்களுக்கு சார்பாகத்தான் அவர் சொல்லியிருக்கிறார். அந்த இடத்துல அவர் சொல்லப்பட்டிருந்த விஷயங்கள் சார்பாக சொல்லியிருக்கிறார். ஆனால் இங்கே நடக்கிற விடயங்கள் தான் அதற்கு எதிர்மாறாக இருக்கின்றன. இப்போ நாங்கள் ஜனாதிபதி அவர்கள் என்ன தெரிவித்தவர், என்ன கூறியிருக்கிறார்ன்றதை நாங்கள் இப்போ பார்க்கலாம். LTT සංකේත පාවිච්චි කරන්න බැහැ කියලා තමයි තිබුණේ. தற்பொழுது எழுந்திருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஒன்றுதான் மாவீரர் நினைவேந்தல். அது தொடர்பாக நான் உங்களுக்கு சொல்ல இருக்கின்றேன். සමරුව පිළිබඳ ආන්දෝලනයට දීලා තියෙන ප්‍රශ්නේ. ඇත්තටම உண்மையாகவே 2011ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட சுற்று நிறுவனத்தின் அடிப்படையில் இவர்களை நினைவேந்துவதற்குரிய அனுமதிகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த காலத்திற்குரிய அனுமதி மட்டுமென்று அது வழங்கப்படவில்லை. தொடர்ச்சியாக நினைவேந்துவதற்குரிய அனுமதி வழங்கப்பட்டது. ஆனால் கொடுக்கும் பொழுது அங்கு சில கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன. விடுதலை புலிகள் அமைப்பு தொடர்பான இலச்சினைகள் அங்கே பயன்படுத்த முடியாது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இதுதான் பொதுவான நிலைப்பாடு. நான் போலீசார் நூடாக முன்னைய ஆண்டுகளில் இடம்பெற்ற நினைவேந்தல்கள் தொடர்பான தரவுகளை பெற்றுக்கொண்டேன். அந்த வகையிலே 2022ஆம் ஆண்டை எடுத்துக்கொண்டால் 121 நினைவு இடங்களில் நினைவேந்தல்கள் இடம்பெற்றிருக்கின்றன. 50,052 மக்கள் பங்கெடுத்திருக்கிறார்கள். அதே சமயம் 2023ஆம் ஆண்டை எடுத்துக்கொண்டால் 159 இடங்களில் நினைவேந்தல்கள் இடம்பெற்றிருக்கின்றன. 64,266 பேர் அந்த இடத்திலே பங்கு பெற்றிருக்கிறார்கள் போலீசாரின் அறிக்கையின் அடிப்படையிலே. அதே சமயம் 2024ஆம் ஆண்டை எடுத்துக்கொண்டால் 144 நிலையங்களில் 144 நினைவேந்த நிலையங்களில் 45,778 நபர்கள் நினைவேந்தல்களில் பங்கு பெற்றிருக்கிறார்கள். அந்த வகையிலே 2022-23ஆம் ஆண்டுகளுடன் ஒப்பிட்டு பார்க்கையில் 2024ஆம் ஆண்டு பங்கு பெற்றியவர்களின் எண்ணிக்கை குறைவாக இருக்கின்றது. ஆனால் நான் அவதானித்தேன், இது இந்த முறைதான் இடம்பெறுகின்றது, இந்த அரசாங்கத்தில் தான் இது ஆரம்பிக்கப்பட்டது என்ற மாதிரியாக செய்திகள் வெளியாகி இருந்தன. ஆனால் இது 2011ஆம் ஆண்டிலிருந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. உதாரணமாக 2017ஆம் ஆண்டு எடுத்துக்கொண்டால் 29,000க்கும் அதிகமான மக்கள்
பங்கெடுத்திருக்கிறார்கள். அதே சமயம் 2018 36,820 பேருக்கு அதிகமானவர்கள் பங்கு பெற்றிருக்கிறார்கள். அப்படி பார்த்தீங்கன்னா இது தொடர்ச்சியாகவே இடம்பெற்றுக் கொண்டிருந்த ஒரு நிகழ்வு. ஆனால் என்னால் அவதானிக்க முடிந்தது, இங்கே பிரச்சனைகள் ஆரம்பமானது ஏனென்றால் இந்த அரசுதான் இதுக்கு அனுமதியை கொடுத்திருக்கின்றது, இது ஆரம்பிக்கப்பட்டது இந்த அரசில் தான் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது என்ற மாதிரியே பிரச்சனைகளை ஆரம்பித்திருந்தார்கள். அது முற்றுமுழுதாக ஒரு பொய்யான தகவல். இது 2011ஆம் ஆண்டிலே ஆரம்பிக்கப்பட்ட ஒன்று. நாங்கள் இந்த விடயத்திலே மிகவும் இறுக்கமாகவும் அவதானமாகவும் இருக்கின்றோம். வடக்கு, கிழக்கு, தெற்கு என்ற மாகாணங்களை எடுத்துக்கொண்டால் நாங்கள் தூரத்தின் அளவிலே நாங்கள் தூரமாக இருக்கின்றோம், அது உண்மை. கலாச்சார அடையாளங்களை பொறுத்தவரையிலும் நாங்கள் வேறுபடுகின்றோம், அதுவும் உண்மை. கதைக்கும் மொழியும் எங்களுடையது வேறே, அதையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம், அதுவும் உண்மை. ஆனால் நாங்கள் நினைக்கின்றோம் நடந்து முடிந்த இந்த தேர்தலிலே மக்கள் அவை எல்லாற்றையும் புறந்தள்ளி ஒரே இனமாக எங்களுடன் இணைந்திருக்கிறார்கள், ஒரே நோக்கத்தோடு எங்களோடு கைகோத்திருக்கிறார்கள். அப்படி என்றால் நாங்கள் செய்ய வேண்டியது என்ன? நாங்கள் செய்ய வேண்டியது இவ்வாறு இணைந்திருக்கக்கூடிய சமுதாயத்தை பிரிப்பதா? அதை செய்வதும் மிகவும் இலகுவான ஒரு விடயம். ஆதலால் இந்த விடயத்தில் நாங்கள் மிகவும் இறுக்கமான தன்மையை கொண்டிருக்கின்றோம். இந்த மக்களுடன் நாங்கள் இணைந்திருக்கக்கூடிய இந்த இணைப்பின் பாலத்தை உடைப்பதற்குரிய முயற்சிகள் இடம்பெறும் பொழுது அதை நாங்கள் அரசு என்ற ரீதியில் அதற்குரிய அனுமதியை வழங்க மாட்டோம். யாருக்கும் நாங்கள் அதற்கு அனுமதி கொடுக்கவும் மாட்டோம். நாங்கள் யாராவது சம்மதிக்கிறீர்களா? மீண்டும் இந்த நாட்டிலே ஒரு இரத்த வெள்ளம் ஓட வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களா? போதுமான அளவு ரத்தங்கள் வழிந்தோடி இருக்கின்றன. எங்கள் பரம்பரையே வடக்கிலும் தெற்கிலும் யுத்தம் புரிந்திருக்கின்றன. நான் நினைக்கவில்லை மீண்டும் அதற்கு இடம் கொடுக்க வேண்டும் என்று. ஆதலால் நாங்கள் இந்த விடயத்தில் மிகவும் இறுக்கமாக இருக்கின்றோம். அப்படி பார்த்தீங்கன்னா ஜனாதிபதி வந்து இப்படியாக கூறியிருக்கிறார் அந்த இடத்துல. ஆனால் இன்றைய தினம் இங்கே யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் என்ன நடந்ததுண்டா கூப்பிட்டு விசாரிச்சிருக்கணும். அது தொடர்பான காணொலியை வந்து நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். இந்த பேர் வந்து அமுதன். நான் கொக்குவில் சந்தையில் வந்து மாவீர தினம் செய்ததாக இன்று காலையில் வந்து போலீஸாரால் என்னை ஜாழ் போலீஸ் நிலையத்துக்கு வர வச்சு என்ன ஒரு 3/4 மணி நேரமாக அவர்கள் சில கேள்விகளை கேட்டார்கள். நாங்கள் இந்த ஆறு என்னென்று செய்த நீங்கள், ஆறு இதை ஒழுங்குபடுத்தினது, உங்களுக்கு காசுகள் என்னென்று வந்தென்று சொல்லி கேட்டார்கள். அதன் பிறகு நாங்கள் ஒரு லோ ஒன்று அடித்து முன்னுக்கு வச்சு நாங்கள் அது காட்டிய பூ அதுகள் எல்லாம் எங்கால் எடுத்தனீங்கன்ற நாங்கள் சொன்னால் அதை நெட்டில் எடுத்தினாங்கன்னு சொல்லி அப்போ அது சம்பந்தமாக எங்கள்கிட்ட கேள்வியை கேட்டார்கள். அப்போ இன்னுடன் வேறு யாரும் சேர்ந்து செய்ததான்னு சொல்லி அப்போ எனது சிநேகர் ஒருவர் தான் எனக்கு உதவியாக நின்று இது உதவி செய்தையும் செய்தவர். மற்ற எங்கள்கிட்ட கொடி அடித்து நாங்கள் டெய்லர் கடையில் கொடுத்து கொடி அடித்து நாங்கள் அந்த கொடி அடித்தது அவர்களையும் போய் விசாரிச்சிருக்கிறார். என்னென்னு சொன்னால் அவை வந்து ஒரு இனி எங்களுக்கு அதை அப்படி செய்து கொடுக்காத மாதிரிக்கு அவையையும் ஒரு கேட்கிற மாதிரி அப்படி கேட்டிருக்கிறார்கள். அது எங்களுக்கு அந்த பாக்கு கண்டுகள் விநியோகம் செய்த ஒருத்தர் அந்த இறந்தவர்கள் நினைவாக கொடுக்கறதுக்கு அவையையும் போய் விசாரணை செய்தார்கள். இன்று எங்களை 3/4 மணி நேரம் அளவில் விசாரணை செய்து இப்போ மணிவண்ணன் சார் வந்து என்ன பிரச்சனை நடந்துன்னு கேட்டு எங்களை வெளியில் வந்துட்டோம். கடந்த 2-3 தினங்களாக யாழ்ப்பாணம் போலீசார் கொக்குவில் சந்தி பகுதியிலே மாவீரர்களை அல்லது இறந்தவர்களை நினைவு கூர்ந்தவர்களை விசாரிக்கின்ற செயற்பாடுகளை முன்னெடுத்திருந்தார்கள். கொக்குவில் சந்தி பகுதியிலே கடைகளை வைத்திருந்த பலரிடமும் வாக்குமூலங்களை பெற்றிருந்தார்கள். இன்றைய தினம் இவர்கள் இருவரையும் யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்துக்கு வருமாறு அழைக்கப்பட்டதன் அடிப்படையில் இவர்கள் இன்றைய தினம் யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்துக்கு வருகை தந்து வாக்குமூலத்தை கொடுத்திருக்கின்றார்கள். அவர்களுடைய வாக்குமூலங்கள் பெறப்பட்ட நிலையிலே அவர்கள் தற்சமயம் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது தொடர்பாக ஏதாவது மேலதிக நடவடிக்கைகளை அல்லது வழக்கு தொடுக்கின்ற நடவடிக்கைகளை போலீசார் செய்வார்களா இல்லையா என்பது நமக்கு தெரியாது. அவ்வாறு நடவடிக்கைகள் எடுக்கப்படுமாக இருந்தால் நாங்கள் இவர்கள் சார்பிலே வழக்கு நடவடிக்கைகளை எதிர்கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். இதிலே குறிப்பிடப்பட வேண்டிய ஒரு விடயம் என்னவென்றால் அனுரகுமார திசாநாயக்காவினுடைய NPP அரசாங்கம் ஆட்சி அமைக்கப்பட்ட பின்னர் இந்த நினைவேந்தல் நிகழ்வுகளை செய்வதற்கு எந்த தடையும் இல்லை அல்லது அது அவர்களுடைய உரிமை என்கின்ற அடிப்படையிலே அரசாங்கம் தெரிவித்து வந்திருந்தது. அவை பத்திரிகைகளிலும் செய்திகளாக வந்திருந்த நிலையிலே தங்களுடைய இறந்த உறவுகளை நினைவு கூறுகின்ற நிகழ்வுகளை செய்தவர்கள், அதிலும் குறிப்பாக கொக்குவில் சந்தி பகுதியிலே செய்தவர்கள் விசாரணைக்காக அழைக்கப்படுவதென்பது உண்மையிலே ஒரு இரட்டை நிலைப்பாட்டை காண்பிக்கிறது. நாங்கள் ஒரு பக்கத்தாலே அரசியல் காரணங்களுக்காக அவர்களை நினைவேந்த அனுமதிப்போம் என்பதும், நினைவேந்தல்களை செய்தவர்களை போலீஸ் நிலையத்துக்கு வரவழைத்து விசாரணைகளை செய்வதென்பதும் ஒரு முரண்நகையான ஒன்றுக்கொண்டு முரண்பாடான ஒரு விடயமாக இருக்கிறது.
நாங்கள் எங்களுடைய நினைவேந்தல்களை எங்களுடைய இறந்த உறவுகளை நினைவு கூறுகின்ற விடயத்திலே நாங்கள் சுதந்திரமாக எந்தவித இடையூறுமின்றி நாங்கள் நினைவேந்த அனுமதிக்கப்பட வேண்டும் என்பது எங்களுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. அப்படி பார்த்தீங்கன்னா அவர் அப்படி சொல்கிறீங்க, இங்கே இப்படி நடக்குது, அதைத்தான் இந்த காணொலியூடாக நான் உங்களுக்கு சொல்லலாம் என்று முனைந்து நான் சொல்லியிருக்கிறேன். என்னென்னா சிலர் வந்து ஒரு முகத்தை பார்த்து கொண்டிருக்கலாம், நான் அங்கே நடக்குதுன்னு சொல்லியிருக்கேன், இங்கே நடக்குதுன்னு சொல்லியிருக்கேன். தீர்மானிக்க வேண்டியது நீங்கள். எதிர்வரும் காலங்களில் பார்க்கலாம் என்னென்ன மாதிரியான நிகழ்வுகள் இடம்பெற போகுது, என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுதுன்றதை நாங்கள் பார்க்கலாம். காணொலி பார்வையிட்டவங்கள் அனைவருக்குமே நன்றி. தவறாமல் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.